அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள இளைஞர் ஷரோன்ராஜ் என்ற இளைஞர் குளிர்பானத்தில் விஷம் கொடுத்து கொல்லப்பட்ட வழக்கின் தீர்ப்பானது நேற்று வெளியாகி இருந்தது. காதலி கிரீஷ்மாவால் காதலன் ஷரோன்ராஜ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேற்றே தீர்ப்பானது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அந்த தீர்ப்பின் விவரங்கள், தண்டனை விவரம் 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நெய்யாற்றின்கரை நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கேரள இளைஞர் ஷரோன்ராஜ் என்ற இளைஞர் குளிர்பானத்தில் விஷம் கொடுத்து கொல்லப்பட்ட வழக்கில் தண்டனை விவரம் 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். கிரீஷ்மாவும் அவரது தாய் மாமானும் குற்றவாளிகள் என நேற்றே கேரள நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் அந்த தண்டனை விவரம் 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதாம். சதாம், வணக்கம். நேற்றே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, ஆனால் தண்டனை விவரம் 20ஆம் தேதி தான் அறிவிக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. கூடுதல் விவரங்கள் என்ன சதாம்? அதாவது இந்த சம்பவங்கள், அதாவது கட்டாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து கார்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கேரளா மட்டுமில்ல 4 கல்லூரி மாணவன் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் நேற்றைய தினம், அதாவது நேற்றைய தினம் முதல் முக்கிய குற்றவாளியான கிரீஷ்மாவுக்கு இந்த முக்கிய குற்றவாளி அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கிரீஷ்மாவின் அம்மாவை போதிய ஆதாரங்களாக இந்த வழக்கில் விதிக்கப்பட்டனர். 3ஆம் குற்றவாளி அவரது மாமா நிர்மல் குமார் நாயர் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. குற்றவாளி 3ஆம் குற்றவாளி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேரள மாநிலம் பாரசாலையை சேர்ந்தவர் ஷரோன்ராஜ் குமரி மாவட்டம் நெல்லூரில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். இந்த நிலையில் ஷரோன்ராஜ் கலியாக்காவிலை சேர்ந்த கிரீஷ்மா என்ற கல்லூரி மாணவி காதலித்து வந்தார். இருவரும் ஒன்றாக பல்வேறு இடங்களில் சுற்றினர். இந்த நிலையில் கடந்த 2022 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி உடல்நலக்குறை ஏற்பட்டு ஷரோன்ராஜ் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 11 நாட்களுக்கு உயிர் வந்தார். இந்த நிலையில் அவருடைய சாதியின் தாயார் இந்த சம்பவம் குறித்து பாடசாலை போலீசில் புகார் அளித்த, இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் இதற்கு இந்த வழக்கானது திருவனந்தபுரம் குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கிரீஷ்மா சாதினை வீட்டுக்கு வரவழைத்து விஷம் கொடுத்து கொலை செய்ததையும் தெரிய வந்தது. இதில் கிரீஷ்மா தாய் சிந்து மற்றும் அவரது மாமா நிர்மல் குமார் ஆகியோர் உதவியாக தெரிய வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கானது இன்று நேற்றைய தினம் நெய்யாற்றங்கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இன்று தீர்ப்பானது வழங்கப்பட இருந்த நிலையில் இதனை விசாரித்த எம் பஷீர், கூடுதல் அமர்வு நீதிபதி பஷீர் விசாரித்த இந்த தரப்பில் 2 பேர், அதாவது கிரீஷ்மாவுக்கும் இரு தரப்பினரையும் வாதம் ஏற்பது சுமார் 40 மணி நேரம் வாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பு வரும் 20ஆம் தேதி மாற்றப்பட்டுள்ளன தற்போது தெரிய வந்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சதாம்.